அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2A மெயின்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நாட்கள் வந்து கம்மியா தான் இருக்குது. இருக்கக்கூடிய நாட்கள்ல ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் சென்டர் எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட்டே ஐடென்டிஃபை பண்ணிருங்க. அதுக்கு எப்படி போக போறோம் அப்படிங்கிறதையும் பிளான் பண்ணிருங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்ட்டா எடுத்து வச்சுருங்க. ஹால் டிக்கெட், அப்புறம் உங்க ஐடி ப்ரூஃபு, பென்னு, பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான் கொண்டு போணும். அது அப்புறம் வாட்டர் பாட்டில், வேற உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா எடுத்து வச்சுருங்க. அப்புறம் உள்ள எக்ஸாம் ஹால்குள்ள போய் காலையில உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 2 தான். ஸோ பேப்பர் 2வ பொறுத்தமட்டில உங்களுக்கு 200 கொஸ்டின் இருக்கும். ஆல்ரெடி நீங்க பிரிலிம்ஸ்க்கு அப்பியர் ஆன மாரியே தான் இருக்க போகுது. ஸோ அதே OMR ஃபார்மேட் தான். அதில எந்தவித மாற்றமும் கிடையாது. கீழ மட்டும் அந்த சைன மட்டும் மாத்திருக்காங்க. அது நமக்கு நெசசரியும் கிடையாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ நல்லா ரீட் பண்ணி கரெக்ட்டா போடுறதுக்கு என்ன எவ்வளோ எலிமினேஷன் ப்ராசஸ் எப்படிலாம் நம்ம வந்து ஆன்ஸர் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்க ஆன்ஸர் எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 கொஸ்டின் GS இருக்க போது, 60 கொஸ்டின் வந்து லாங்குவேஜ் இருக்க போது, 40 கொஸ்டின் ரீசனிங் இருக்க போது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க லாங்குவேஜ் பார்ட்ட நீங்க போட ட்ரை பண்ணலாம். 60 கொஸ்டின் ரொம்ப எளிமையா தான் இருக்கும். டக்கு டக்குன்னு தெரிஞ்சத மட்டும் போடுங்க. 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க GS பார்ட்டுக்கு போயிரலாம். ஸோ ரீசனிங் பார்ட் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டக்குன்னு டைம் இழுத்துறக்கூடாது. ஸோ ரீசனிங் நீங்க எடுத்தாலும் தப்பில்ல. ஆனா அதுக்கு வந்து நெறைய டைம செலவழிச்சிடக்கூடாது. ஏன்னா, நீங்க ஒரு ட்ரிக் ஃபாலோ பண்ணி போட்டுட்டு இருப்பீங்க. அதுக்கு ஆன்சர் வராது. திருப்பி இன்னொரு வாட்டி ஃபாலோ பண்றப்போ உங்களுக்கு ரீசனிங் வந்து டைம் இழுக்கக்கூடிய விஷயமா அமைந்திறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2வது GS போட்டு 3வது ரீசனிங் பார்ட்டுக்கு போங்க. ஸோ ஒரு கொஸ்டினையும் 2 டைம் 3 டைம் ரீட் பண்ணி ஆன்சர் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த குரூப் 2A மெயின்ஸ்ல வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு அரசு பணியில் அமையருக்கு சுரேஷ் அகாடமி சார்பா வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.